நலன் குமாரசாமியோட டைரக்ஷன்ல கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து வாவாத்தியார் ரிவ்யூ பார்ப்போமா? இந்த மாதிரி எக்கச்சக்க மூவி ரிவ்யூஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும், மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி ஆக்சுவலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி. ஆனால் அந்த ஸ்டோரியை ரொம்ப லேசி ரைட்டிங் மூலியமாகவும் லேசி ஸ்க்ரீன் பிளே மூலியமாகவும் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே எனக்கு பெருசாக சூட்டே ஆகலை. ரொம்ப ட்ராக் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி தேவையில்லாத எலமெண்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி பட்டுச்சு. அண்ட் எஸ்பெஷலாக இந்த படத்தில் யூஸ் பண்ண கேரக்டர்ஸ் எந்த கேரக்டர்ஸையுமே ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீரோயின் கேரக்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் அவங்க கேரக்டரை சூப்பராக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சூப்பராக பில்ட் பண்ண கேரக்டரை அதுக்கப்புறம் அவங்க சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க கேரக்டர் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது. அதே மாதிரி ராஜ்கிரண் சார் கேரக்டர், அந்த ராஜ்கிரண் சார் கேரக்டர் எதுக்கு வந்தார் எதுக்கு போனார்னே எனக்கு தெரியல. பிகாஸ் அவர் ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் வராரு, பட் அவரையும் வேஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் மெயினாக இந்த படத்தோட ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ் ரொம்பவே விறுவிறுப்பாக நிறைய புது எலமெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து ஒரு புது ஸ்டோரி பார்க்குற மாதிரி உங்களை கொண்டு வந்து அந்த என்கேஜ் பண்ணி உட்கார வச்சிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் ரொம்ப ட்ராக் பண்ணி ரொம்ப லேசி ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நலன் குமாரசாமி படம் மாதிரிலாம் தெரியவே தெரியாது. இது நலன் குமாரசாமி இந்த படத்தோட ப்ரொமோஷன் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நலன் குமாரசாமி படம் அப்படின்னு நினைச்சு இந்த படத்துக்கு நீங்க வராதீங்க, அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் இந்த படத்துல தேடாதீங்க அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. எஸ், இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எஸ் இட்ஸ் நலன் குமாரசாமி ஸ்டோரின்னு அப்படி உங்களுக்கு தெரியும். ஆனால் ரைட்டிங்கும் ஸ்க்ரீன் பிளேவும் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப லேசியாக ரொம்ப ட்ராக் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க.